திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, விழுப்புரம், மயிலாடுதுறை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை, நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் RN ரவிக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கெல்லாம் தமிழ்நாடு போராடும் என பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என விளாசியுள்ளார். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் எனும் பலிப்பீடத்திற்கு எதிராகவும் டெலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடி இறுதியில் வெல்லும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கரூரில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒரு விபத்து அல்ல என்றும் மாநில அரசின் கவனக்குறைவால் நடந்த சோகம் எனவும் ஆங்கில நாளிதழின் கட்டுரையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மேலும் மேலும் மக்களை அனுமதித்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என வினவி உள்ளார். கரூர் சம்பவத்தில் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைப்பதாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாத்தியங்கள் உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை வலியுறுத்தினார். கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை கண்டிப்பாக தோற்கடிப்போம் என்றார். முதலமைச்சர் கரூர் சென்ற விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக கூறினார். இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி என்று எக்காலத்திலும் மத்திய அரசு சொல்லவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியை எதிர்த்து போராடுகிறேன் என்றால் நீங்கள் காங்கிரஸோடு போராட வேண்டும் என்றார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் மீது ரவுடிகளை வைத்து செருப்பு வீசப்பட்டதாகவும் ரவுடிகளை இயக்கியது 10 ரூபாய் அமைச்சர் எனவும் செந்தில் பாலாஜி மீது பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சுமத்தினார். கிருஷ்ணகிரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், கரூரில் பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த துயரச் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக பகீர் புகாரை முன்வைத்தார். கரூர் பெருந்துயரச் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் 5 தவறுகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறுகிய சாலையில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி தந்தது முதல் தவறு என அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தாவேக தலைவர் விஜய் செய்த 5 தவறுகளையும் பட்டியலிட்டார். 7 மணி நேரம் தாமதமாக வந்தது, வாகனத்தில் அமர்ந்து கொண்டு விளக்கை அணைத்து விளையாடியது உள்ளிட்ட கேள்விகளை விஜயிடம் கேட்காதது ஏன் என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேள்விகள் அனைத்தும் ஒரு தரப்பிடம் மட்டும் இருப்பதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜய் உள்ளிட்ட அனைத்து அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து வருவதாக கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கூறிவிட்டுதான் தாவேக தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவம் குறித்த கேள்விக்கு செல்வ பெருந்தகை இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாரா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக
பாமக யாருடன் கூட்டணியில் சேர்ந்தால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு என்ன என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வினவினார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டிடிவி தினகரன் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வருவதாக சாடினார். தேசியவாதம் மற்றும் திராவிடம் என்ற பெயர்களில் தமிழர்களையும் தமிழ் பாரம்பரியங்களையும் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக சீமான் குற்றம் சாட்டினார். சென்னை போரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் எந்த நன்மை நடந்தாலும் அதற்கு பெரியார்தான் காரணம் என்று திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வதாக சாடினார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் பொருளாதார கொள்கைகள் அவரது சில தொழிலதிபர் நண்பர்களின் நலன்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மிகப்பெரிய அளவில் ஓரிடத்தில் சொத்துகள் குவிந்து வருவது நாட்டின் பொருளாதாரத்திற்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் ஆன்மா மீதான நேரடி தாக்குதல் என்றும் அதிர்ச்சி தெரிவித்தது. அமெரிக்காவுடனான வர்த்தக சிக்கலை தீர்க்க இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய சந்தையாக இருந்தாலும் கூட இந்தியாவின் நிபந்தனைகளை மதிக்க வேண்டும் என்றார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் விசித்திரமான செயல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இது பாஜகவின் சதித்திட்டமா என்றும், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இவ்வளவு பரிதாபகரமான நிலையில் பார்ப்பது எப்படி இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடங்கிய இந்தியா பிரிட்டன் கூட்டு கடற்பயிற்சியில் இந்தியாவின் INS விக்ரந்தும் பிரிட்டனின் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலும் ஈடுபட்டுள்ளன. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் பயிற்சியின் போது இரு நாடுகளின் கடற்படை வீரர்களும் பல வகையான பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் முக்கிய பாதைகளில் சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டதில் 20 பேர் உயிரிழந்தனர். டார்ஜிலிங்கில் பெய்து வரும் கனமழையால் மிரிக் மற்றும் சுகியா போகாரி போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு முக்கிய இணைப்பு சாலைகள் துண்டிக்கப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலத்தில் சிறுநீரக செயல் இழப்பால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட இருமல் மருந்தே உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் நிலையில் அது குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு 17 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அவசர ஆலோசனை நடத்தினார். மாநில சுகாதார செயலாளர்களுடன் காணொலி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் இருமல் மருந்துகளின் தரம் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒடிஷாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு கலவரம் வெடித்துள்ளது. கட்டாக் பகுதியில் துர்கா பூசை கொண்டாட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கற்களை வீசி சரமாரியாக தாக்கிக் கொண்டதுடன் சாலைகளில் இருந்த தள்ளுவண்டி உள்ளிட்ட பொருட்களுக்கு தீ வைத்து எரித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ஒடிஷாவின் கட்டாக்கில் வன்முறை வெடித்த 13 காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதற்றத்தை தணிக்கும் விதமாக பல இடங்களில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழ்நாடு எப்போதுமே மோடிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கூறினார். திருவள்ளூரில் நடைபெற்ற பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை வீழ்த்த முடியாததற்கு காரணமே அண்ணா, பெரியார் போன்ற தத்துவ தலைவர்கள் தான் என்றும், அந்த தத்துவத்தையே வீழ்த்த பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஜனநாயக கடமையாற்றுவதில் அரசியல் கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கக்கூடாது என கூறியிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி, நிகழ்ச்சிகளுக்கான தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு நிகழ்வை காரணம் காட்டி அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளை தடை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார்.
திமுக இளைஞர் அணியில் அதிக உறுப்பினர் சேர்க்கும் நிர்வாகிக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 2, 3, 4ஆம் பரிசுகளும் உண்டு என்றார். நடிகைகள் கவர்ச்சி காட்டுவது போல வாக்குறுதி கொடுத்து திமுக மக்களை ஏமாற்றுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். மதுரையில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக நாளை காலை 10 மணிக்கு உயரதிகாரிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நடைபெற்ற தேமுதிக ஆலோசனை கூட்டத்தில் கட்சி பொறுப்பிற்காக நிர்வாகிகள் இருவர் மோதி கொண்டதால் பரபரப்பு நிலவியது. துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் ஒருங்கிணைந்த மாவட்ட முன்னாள் துணை செயலாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் துயரச் சம்பவத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக தோன்றவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ பிருந்தா காரத் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவையா என்பதை தற்போதைக்கு சொல்ல இயலாது என்றார். வணிக வரித்துறை அதிகாரிகளின் நெருக்கடி தொடர்பாக முதல்வரை சந்தித்து முறையிட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தீபாவளி நெருங்குவதால் தங்களை கவனிக்கும்படி நெருக்கடி கொடுப்பதாக கூறினார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். விடுமுறை நாட்களில் மெரினாவிற்கு படையெடுத்து வரும் மக்களை மகிழ்விக்கும் விதமாக காவடி ஆட்டம், கொக்கிலி கட்டை ஆட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனை குடும்பத்தினருடன் மக்கள் கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடி அருங்காட்சியகத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. சுடுமண்ணால் ஆன பானைகள், செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், உரை கிணறு, யானை தந்தத்திலான சீப்பு போன்ற தொல்லியல் பொருட்களை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு விடுமுறை, சரஸ்வதி பூசை, விஜயதசமி என தொடர் விடுமுறையை கழிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களிலிருந்து வந்த அதிகப்படியான கார் மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் ஆமை போல் ஊர்ந்து சென்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பயணிகளால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. முன்பதிவில்லாத ரயிலில் பயணிகள் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிலும் சென்னை செல்லக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஏறினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அடுத்தடுத்து கார்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் உருவான கடும் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்தனர். அரப்பீடு பகுதியில் கார்கள் அடுத்தடுத்து மோதி கொண்டன. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாக்கு திருட்டு தொடர்பாக பாஜக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னை போரூர் அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞரை வெட்டிய போதை ஆசாமியை 3 ரவுடிகள் ஓட விரட்டி வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வஉசி நகரைச் சேர்ந்த பாபு மதுபோதையில் இளைஞரை கத்தியால் வெட்டியதை அடுத்து அவரை தடுக்கச் சென்ற ரவுடிகளையும் வெட்ட முயன்றார். அப்போது பாபுவிடமிருந்த கத்தியை பிடுங்கி அவரையே வெட்டிய 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சாலையில் மாந்திரீகம் செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கைச்சேரி கிராமத்தில் உள்ள சாலையில் மனித உருவ பொம்மைக்கு மஞ்சள் குங்குமமிட்டு தலையில் ₹1 நாணயம் வைத்து பூசை செய்ததாக சொல்லப்படுகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மத போதகர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. மத போதகர் அருள் நேசன் தனது மொபட்டில் சென்று கொண்டிருந்த போது தனியார் பேருந்து மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவரின் மீது பேருந்து ஏறி இறங்கியது. புதுச்சேரியில் விறகு ஏற்றிச் சென்ற லாரியின் முன்பக்க டயரின் அச்சு முறிந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்தில் சிக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியது. இடையார்பாளையத்தில் அரசு பேருந்துக்கு வழிவிடுவதற்காக லாரியை ஓட்டுநர் திருப்பிய போது முன்பக்க டயரின் அச்சு முறிந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் பொதுமக்களின் வாகனங்களை கஞ்சா போதையில் பட்டா கத்தியால் சேதப்படுத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அண்ணனூர் ரயில்வே ஷெட்டில் பதுங்கியிருந்த போதை ஆசாமிகள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடிய போது தண்டவாளத்தில் தவறி விழுந்ததில் 3 பேருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் முதலையை பிடிக்காமல் எச்சரிக்கை பேனரை மட்டும் வைத்துவிட்டு சென்றதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. 2 மாதங்களாக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் சரியாக வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரை தெருநாய் ஒன்று கடித்து குதறியது. இதில் காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவல்லிக்கேணி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் வினோத்தை தெருநாய் கடித்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தியாகி லட்சுமண ஐயருக்கு சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். வாய்க்கால் ரோடு பகுதியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தீண்டாமைக்கு எதிராக போராடிய லட்சுமண ஐயரை போற்றுவதில் வார்த்தைகளே இல்லை என்றார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஏபா வேலு தெரிவித்தார். கீழ்ப்பாக்கத்தில் மனநல மற்றும் மருத்துவ நரம்பியல் நிறுவன கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலம் பணியை பொங்கலுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் 16ஆம் தேதிக்குள் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை பணிகளை முடிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். முன்னதாக சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு கல்வி சுற்றுலாவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறை உதவி ஆய்வாளர் சபரிநாதனுக்கு கோவை அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 1999 பணியில் சேர்ந்த போலீசாருக்கென தனி அமைப்பை தொடங்கி நிதி வசூலித்து இந்த பேட்ச் போலீசார் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கி வருவதற்காக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது தாளையம் லம்போதரா மில் அருகே கார் மோதியதில் SSI அப்துல் காதர் உயிரிழந்தார். சம்பளநாயக்கன்பட்டியில் சாலையின் தடுப்புச் சுவரில் கார் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரகதபுரத்தில் தகாத உறவு விவகாரத்தில் கூலி தொழிலாளியின் கண்ணை தோண்டி ஆணுறுப்பை அறுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கணவரை இழந்த அம்பிகா என்ற பெண்ணுடன் 2 பேர் தகாத உறவில் இருந்த நிலையில் சங்கர் மீது இருவேல்பட்டு அன்பு கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் பேனா கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினார். ஆண்களுடன் விவசாய கூலி வேலை செய்து கொண்டிருந்த மனைவியின் நடத்தை மீது சந்தேகமடைந்த ஆனந்தராஜ் தான் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியால் மனைவியின் முதுகில் குத்திவிட்டு தப்பியோடினார். கன்னியாகுமரியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருந்த பகவதி அம்மன் கோயில் கன்னி அம்பலத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் திறந்தனர். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கன்னியம்பலம் வாசலை அடைத்தவாறு அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் அகற்றினர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முளைப்பாரி திருவிழாவில் நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் விஏஓ காவலர் உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காரைக்குடியில் ஒரு தரப்பினர் நடத்திய முளைப்பாரி திருவிழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் கல் வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். வேலூரில் செயின் பறிப்பின் போது தாய் காயமடைந்ததால் ஆத்திரமடைந்த மகன் தனி ஆளாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினார். மாங்காய் மண்டி பகுதியைச் சேர்ந்த சரளா என்பவர் சாலையை கடக்க முயன்ற போது 2வீலரில் வந்த 2 பேர் செயினை பறிக்க முயன்றனர். இதில் சரளா கீழே விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் அவரது மகன் திலீப் மறியலில் ஈடுபட்டார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பத்தூரைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர் பாலமுருகன் தனது பைக்கை ரயில் நிலையத்தில் நிறுத்திவிட்டு சென்னை சென்ற நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது காணாமல் போனதால் போலீசில் புகார் அளித்தார். நாகை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. திருவாரூர் மாவட்டம் கீழ்பருத்தியூரைச் சேர்ந்த சக்திவேல் குமார் என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் நாகை சென்று திரும்பிய போது கார் விபத்தில் சிக்கியது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவர்களை மீட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வேகத்தடையில் வேகமாக ஏறி இறங்கியதால் கவிழ்ந்த கார் அதே வேகத்தில் பேருந்து நிறுத்தத்தின் மீது மோதியதில் அங்கு நின்றிருந்தவர் காயமடைந்தார். மேல் கவரப்பட்டு பேருந்து நிறுத்தம் பகுதியில் அருண்குமார் நின்றிருந்த போது அவ்வழியாக வேகமாக வந்த கார் வேகத்தடையில் ஏறி இறங்கி கவிழ்ந்து உருண்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் உள்ளிட்ட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆற்காட்டிலிருந்து வேலூர் நோக்கி வேகமாக சென்ற கார் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் பகுதியில் முன்னால் சென்ற 2 கார்கள் மற்றும் ஷேர் ஆட்டோ மீது மோதியது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டம் மயிலாடுதுறை கிராமத்தில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தால் வியாபாரிக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டது. சாத்தூர் சிவகாசி சாலையில் உள்ள இக்கடையில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதறின. இதனால் 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மடையத்தூர் ஏரியில் 2000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. வனத்துறை, சென்னை BNY மென்பொருள் நிறுவனம், தேசிய வேளாண் நிறுவனம், நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், உரியடித்தல் இடம்பெற்றன. மயிலாடுதுறை அருகே பழுதடைந்த குடிசை வீட்டில் வசித்த 70 வயது மூதாட்டிக்கு சமூக சேவகர் புதிய வீடு கட்டி கொடுத்துள்ளார். ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சமுத்திரம் மேரி பேத்தி ஆரோக்கிய மேரியுடன் வசித்து வரும் நிலையில் பாரதி மோகன் கட்டிய புதிய வீட்டின் கிரகப்பிரவேச விழாவில் கிராம மக்கள் பங்கேற்று வாழ்த்தினர். கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 27 பேர் ஒரே நாளில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஒடிஷாவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிந்தது. அவர்களிடமிருந்து 42 கிலோ கஞ்சா, 10 செல்போன்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த 10 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறை அதிகாரிகள் பத்திரமாக பிடித்தனர். திம்மச்சந்திரம் கிராமத்தில் உள்ள தெருவில் மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதை கண்டு அச்சமடைந்த மக்கள் உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சென்றவர்கள் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் வாரச்சந்தையில் மரம் விழுந்ததில் பெண் வியாபாரி உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்ததில் பருத்தி மரம் வேரோடு சாய்ந்ததில் மீன் வியாபாரி லட்சுமி உயிரிழந்தார். மேலும் காயமடைந்தவர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். திருப்பூர் காங்கேயம் அருகே விவசாயிகளின் போராட்டத்தால் அமைச்சர் சாமிநாதன் வீடு மற்றும் அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொறையா கவுண்டன் வலசையை சேர்ந்த விவசாயி பிரகாஷுக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டியில் வெறிநாய் புகுந்து கடித்ததில் 9 செம்மறி ஆடுகள் பலியானதால் இழப்பீடு கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் ராஜேந்திரா உமா திரையரங்கில் படத்தின் நடுவே காந்தாரா வேடமணிந்து வந்த நபரால் பார்வையாளர்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். காந்தாராவைப் போலவே குரலை உயர்த்தி சத்தமிட்டு நடிப்பை வெளிக்காட்டிய இளைஞரை ரசிகர்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்.
ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியது. தேட்டக்குண்டா சாலையில் சென்ற லாரி ஒன்று பைக்கின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி லாரியின் அடியில் விழுந்தவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். உத்தரகாண்டில் அழகி போட்டி ஒத்திகைக்கு வந்த இளம்பெண்கள் குட்டை பாவாடை அணிந்திருந்ததை வலதுசாரி அமைப்பை சேர்ந்த நடுவர் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. போட்டியாளர்கள் அழகழகான ஆடைகள் அணிந்தபடி காத்திருந்த நிலையில் அங்கு வந்த லயன்ஸ் கிளப் தலைவரான ராகவேந்திர பட்னாகர் ரிஷிகேஷ் மானத்தை வாங்காதீர்கள், இங்கிருந்து கிளம்புங்கள் என கூறியதால் அப்பெண்கள் டென்ஷன் ஆகினர். இந்தியா என்கிற வீட்டில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது ஒரு சிறிய அறை என RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அந்நியர்கள் ஆக்கிரமித்த அந்த அறையை நாம் திரும்ப பெற வேண்டும் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் விண்டேஜ் கார்களின் பேரணி நடைபெற்றது. மார்பக புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்த வலியுறுத்தியும் பழமையான கார்களின் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. பெண் சிங்கத்திடம் ஆண் சிங்கம் அடங்கி போகும் என கூறப்படும் வாக்கியத்தை பொய்யாக்கும் விதமாக இரண்டும் சண்டையிட்டுக் கொள்ளும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குஜராத்தின் கிர்காட்டில் நடந்த இந்த நிகழ்வை மாநிலங்களவை உறுப்பினரும் வனவிலங்கு ஆர்வலருமான பரிமல் நத்வானி இணையத்தில் பகிர்ந்துள்ளார். தொலைதூர இலக்கையும் துல்லியமாக தாக்கும் டோமாஹாக் ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏவுகணைகள் வழங்குவது தொடர்ந்தால் இரு நாட்டு உறவுகள் நிச்சயம் பாதிக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் எடுத்துச் சென்ற போது துன்புறுத்தியதாக ஸ்வீடன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கூறியதை இஸ்ரேல் மறுத்துள்ளது. கப்பலில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற தன்னார்வலர்கள் குழுவினரை இஸ்ரேல் ராணுவம் கைது செய்த போது தன்னை துன்புறுத்தியதாக ஸ்வீடனைச் சேர்ந்த கிரெட்டா தன்பர்க் புகார் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானுக்கு போர் விமான என்ஜின்களை வழங்குவதாக வெளியான தகவலை ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. இது பிரதமர் மோடிக்கு ஏற்பட்ட தோல்வி என காங்கிரஸ் விமர்சனம் செய்திருந்த நிலையில் இதில் எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை எனவும் இந்தியாவை சங்கடப்படுத்தும் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை எனவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. நைஜீரியாவில் கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்க 3வது மாடியிலிருந்து குதித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் உயிரிழந்தார். தலைநகர் அபுஜாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த அரைசு செய்தி தொலைக்காட்சியின் பெண் தொகுப்பாளரின் வீட்டிற்குள் கடந்த 3ஆம் தேதி இரவு கொள்ளையர்கள் புகுந்தனர். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி வென்றுள்ளது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 247 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் வெறும் 159 ரன்களுக்குள் சுருண்டது. 12வது ப்ரோ கபடி லீக் தொடரில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தொடக்க முதலே விறுவிறுப்பாக மோதின. ஆனால் ஆட்ட நேர முடிவில் 33க்கு 29 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூரு புல்ஸ் அணி வெற்றி பெற்றது. உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்திய அமெரிக்க செஸ் வீரர் ஹிகாரு நகுமுரா உடனே குகேஷின் ராஜா காயை எடுத்து வீசிய வீடியோ வெளியாகி இணையத்தில் பேசு பொருளாக மாறியது. தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவர் காயை எடுத்து விசிறி அடித்தாலும் அதனை எதிர்பார்க்காத குகேஷ் அவரின் செயலை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சீன ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை அமெண்டா அனிசிமோவா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவாவுடன் அனிசிமோவா களம் கண்டார். பரபரப்பான இந்த போட்டியில் 6-0, 2-6, 6-2 என்ற செட் கணக்கில் அனிசிமோவா வெற்றி பெற்றார். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வே ஓடுதளத்தில் 28வது தேசிய அளவிலான கார் பந்தயத்தின் 2ஆம் சுற்று மற்றும் இந்தியன் ரேசிங் பெஸ்டிவலின் 3ஆம் சுற்று போட்டிகளும் நடைபெற்றன. இதில் சீறி பாய்ந்த கார்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது.
இமயமலைக்கு ஆன்மீக பயணம் சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் எளிமையான தோற்றத்தில் சாலையோரம் உணவருந்திய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத் செல்லும் சாலையில் எந்தவித ஆடம்பரமும் இன்றி தனது நண்பருடன் சாலையோரம் நின்று உணவருந்திய அவரின் எளிமையை நினைத்து ரசிகர்கள் புலங்காகிதம் அடைந்து வருகின்றனர். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 235 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த இந்த படத்தில் ருக்மணி வசந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான இப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இட்லி கடை திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக தனது குலதெய்வ கோயில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் சங்கராபுரம் கிராம மக்களுக்கு தனுஷ் கெடா வெட்டி விருந்தளித்துள்ளார். தனது குடும்பத்தினருடன் சனிக்கிழமை தேனி சென்ற தனுஷ் குலதெய்வ வழிபாட்டை முடித்ததும் மக்களுக்கு விருந்தளித்தார். ஸ்பெயினில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்ததற்காக பாராட்டு தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் அஜித்குமாரும் அவரது ரேசிங் குழுவும் நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களுக்கு பாராட்டு தெரிவித்த தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் SDAT, தமிழக மக்கள் மற்றும் இந்திய மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். தேஜா சஜ்ஜா நடிப்பில் வெளியான மிராய் திரைப்படத்தின் OTT அப்டேட் வெளியாகியுள்ளது. கார்த்தி கட்டாமேனி இயக்கத்தில் புராணத்தையும் ஃபேண்டசியையும் கலந்து வெளியான இப்படம் வரும் 10ஆம் தேதி ஜியோ ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதகஜராஜா படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து விஷால் சுந்தர் சி கூட்டணி மீண்டும் புதிய படத்தில் இணைவது உறுதியாகியுள்ளது. இப்படத்திற்கும் விஜய் ஆண்டனியே இசையமைக்க உள்ளார். விஷால் மகுடன் படத்தினையும் சுந்தர் சி மூக்குத்தியம்மன் 2 படத்தின் பணிகளையும் முடித்த பின்னர் இருவரும் இணைந்து ஒன்றாக பணியாற்ற உள்ளனர். மறைந்த அஸ்ஸாம் பாடகர் ஜூபின் கார்க்கிற்கு டெர்கானில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் அவரின் ரசிகர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சிங்கப்பூர் சென்ற ஜூபின் கார்க் கடலில் ஸ்கூபா டைவிங் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நடிகர் பிரபு தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். டானாக்காரன் இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் மார்ஷல் படத்தின் ஷூட்டிங் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அவர் கோயிலில் தரிசனம் செய்தார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஸ்ரீகௌரி பிரியா சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவடைந்த நிலையில் மலையப்ப சுவாமியை ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஏழுமலையானை தரிசனம் செய்த நடிகை கௌரி பிரியாவிற்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் உள்ள ஸ்ரீ அத்தி பத்ரேஸ்வரி தேவி திருக்கோயிலில் உலக நன்மை பெற வேண்டி 10,008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் நிர்வாகம் மற்றும் மாதா அமிர்தானந்தமயி அமிர்த சேவா கேந்திரம் இணைந்து நடத்திய திருவிளக்கு பூஜையில் பெண் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர். நவராத்திரி விழாவுக்காக கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட சுவாமி விக்கிரகங்கள் ஊர்வலமாக மீண்டும் கொண்டு வரப்பட்டன. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவிற்காக பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சுவாமி விக்கிரகங்களை பொதுமக்கள் பூஜை செய்து வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் விவசாயம் செழிக்க வேண்டி புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. வேளார் தெருவில் 7 அடி உயர மண் குதிரை தயாரிக்கப்பட்டு புரவி எடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.